மீண்டும் ஒரு உளவியல் கேள்வி பதில் வீடியோ மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பெற்றோர்களிடமிருந்து வந்த இன்றைய கேள்வி என்னதுன்னு பார்த்தா, எனது பிள்ளை எப்போவுமே ஆக்டிவாக இருக்கார், டயர்டாக மாட்டேங்கிறாரு. எப்படி எனக்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த பிள்ளைக்கு ADHD இருக்கா இல்லையான்னு? இப்போது நமக்கெல்லாம் தெரியும், சில பிள்ளைகள் ரொம்பவே ஆக்டிவ், எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக தான் இருப்பாங்க. அந்த ஒரு விடயத்தை மட்டும் வச்சு அவங்களுக்கு ADHD இருக்குன்னு சொல்ல முடியாது. ADHDனா உண்மையிலே என்ன? அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். நாம் இப்போ கிளியராக பார்க்கலாம், நார்மலாக ஆக்டிவிட்டியாக இருக்கிற ஒரு பிள்ளைக்கும் ADHD சிம்டம்க்கும் என்ன டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்னு. இதில் நாம் கவனிக்க வேண்டிய 3 ஏரியாஸ் இருக்குது. முதலாவது அட்டென்ஷன் ப்ராப்ளம், அதாவது ADHDயால் எஃபெக்டட் ஆகிற பிள்ளைகளுக்கு ஒரு விடயத்தில் கவனம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க போய் அந்த ஷூ எடுத்து போடுங்கன்னு, ஆனால் அந்த பிள்ளை நடுவுலையே ஒரு டாயை பார்த்துட்டு விளையாட தொடங்கிடும், டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. கிளாஸில் டீச்சர்ஸ் பேசுகிறப்போ ஜன்னலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லை அவங்க ஒரு வேறொரு உலகத்தில் ட்ரீமில் இருப்பாங்க. ஹோம்ஒர்க் எடுத்தாலும் அவங்களால 5 மினிட்ஸுக்கு மேலே அதை செய்ய முடியாது, போர் அடிச்சிடும், வேறொரு ஆக்டிவிட்டிக்கு போயிடுவாங்க. இது இவங்க வேணுமென்று செய்கிற ஒரு விடயம் கிடையாது, அவங்க பிரெயினுக்கு அந்த ட்ராக்கில் ஸ்டே பண்ண முடியல, அதுதான் அதோட ரீசன். இரண்டாவது ஏரியா எப்படின்னு பார்த்தோன்னா இம்பல்சிவிட்டி, அதாவது இம்பல்சிவ் கிட்ஸ் எப்படின்னா எதையும் யோசிக்காமல் ரியாக்ட் பண்ணிடுவாங்க. உதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா, பெரியவங்க பேசுகிறப்போ கூட ஃப்ரீக்குவெண்ட்டாக அடிக்கடி இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கிளாஸில் டீச்சர் கொஷின்ஸ் வந்து கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சரை சொல்லிடுவாங்க. மற்ற குழந்தைங்க கூட விளையாடும் போது அவங்க பெர்மிஷன் இல்லாமலேயே டாய்ஸை பறிப்பாங்க, தள்ளி விடுவாங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அவங்கள்ட்ட இருக்கும். இதுக்கு அடுத்து அவங்க ரூடாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது இல்லை, அவங்க பிரெயினுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் செய்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது, அதனால அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. மூணாவது ஏரியா எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் எப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விடயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்போவுமே ஒன் த கோ செட்டப்பில் தான் இருப்பாங்க. இப்போ வீட்டில் சாப்பிட கூப்பிடுறப்போ கூட ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால காமாக இருக்க முடியாது, நான்ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, வேறு டாப்பிக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சோஃபா மேலே ஏறி குதிப்பாங்க, வீட்டில் கூட சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஒரு இடத்துல 5 நிமிஷத்துக்கு இருக்க முடியாது. சில பிள்ளைகள் ஆக்டிவாக இருப்பாங்க தான், பட் ADHDயால் அந்த மூமெண்ட்டை நிறுத்த முடியாது. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ்கள் ஒரே இடத்துல மட்டும் இல்லாமல் வீட்லேயும் ஸ்கூல்லையோ ப்ளே கிரவுண்ட்லேயோ எல்லா இடத்துலையும் அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா அவங்க டெய்லி லைஃப் அவங்க இந்த பிஹேவியர்ஸால் எஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இது இருக்குது. உங்கள் பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரியான ஆக்டிவாக இருப்பதையும் தாண்டி இது போல் சிம்டம்ஸ்கள் தெரிந்ததுன்னா ப்ளீஸ் கன்சல்ட் ப்ரொஃபஷனல். ஏர்லி சப்போர்ட் கண்டிப்பாக உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பலப்படுத்தும். இது போன்ற கேள்விகளை எமக்கு அனுப்பி வையுங்கள், நாங்கள் பதிலளிக்க தயாராக உள்ளோம்.